வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சமையலுக்கு சிக்கன் தான் எடுத்துருக்குறோம். சிக்கனை இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம். எப்படி வறுவல் பண்ண போகிறோன்ட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம கடையில் இருந்து பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கோம். இதை நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். பொடிசு பொடிசாக பொடி பீஸாக வெட்டி போட்டால் தான் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போ நம்ம கறியை நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரவிக்கிட்டு அலசி எடுத்துக்கிடுவோம் தண்ணியில். இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ சிக்கனை நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். சிக்கனை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரவி அலசி எடுத்துக்கிடுவோம் தண்ணியில். நல்லா மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டு சிக்கனை நல்லா விரவியாச்சு. சிக்கன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டையெல்லாம் அப்படியே இடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இஞ்சையும் அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயத்தை நம்ம வெட்டி வச்சுக்கிடுவோம் சிக்கன் வறுவலுக்கு.
வீட்டில் எலுமிச்சமாக இருக்கா. இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம் சிக்கனில். வத்தத்தூள், கறி மசாலாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம். சிக்கனில் விரவி வச்சுக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட கிடையாது, அதனால நான் புளியலை. இப்போ அப்படியே ஊற விட்டுருவோம். இப்போ எண்ணெய் கடாயில் வச்சாச்சு, மண் சட்டியில் பாருங்கள். இப்போ பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு. நல்லா சீரகம் பொரியட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அடுத்து தக்காளி, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அப்படியே நம்ம விரவி வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துருவோம். சிக்கனில் நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கிட்டாச்சு. கறி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ லைட்டாக அப்படியே உப்பு, அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் சிக்கன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வறுவல் ரெடியாகிருச்சு. இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு நான் சொல்லிடுறேன். கோழிக்கறி வறுவல் ரெடி ஆகிருச்சு. அப்படியே இறக்கி வச்சுருவோம். மல்லித்தலை இருந்துச்சுன்னா மல்லித்தலையை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட மல்லி இலை கிடையாது.
சிக்கன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், சாதத்தில் நம்ம பிணைஞ்சு சிக்கனை அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. இன்றைக்கி அருமையான சிக்கன் வறுவல் வச்சு நம்ம சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்றோம். உப்பு உரப்பு காரம்லாம் செம்ம தூக்கலுங்க. அருமையான சாப்பாடு. சிக்கன் வறுவல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்குதுங்க. இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அருமை எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க மறக்காமல். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கறியெலாம் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா டேஸ்டான ருசியான நல்லா ரசித்து நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு மதிய உணவு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றேங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.